Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 21 உடைய question number 26. In a set of reactions, M-bromobenzoic acid gave a product D. Identify the product D. So, நமக்கு வந்து meta-bromobenzoic acid கொடுத்துட்டு set of reactions கொடுத்திருக்காங்க. ஃபைனலா நம்மளுக்கு D அப்படின்ற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அது என்ன அப்படின்றதான் question. So, A வந்து meta-bromobenzoic acid. இது first SOCl கூட react பண்ணி B form பண்ணுது. B further வந்து ammonia கூட react பண்ணி C கொடுக்குது. C further sodium hydroxide bromineோட react பண்ணி D கொடுக்குது. So, நம்ம ஒரு reaction பார்ப்போம். So, first A எடுத்துக்குவோம். meta-bromobenzoic acid. இது A. இது C double bond O OH நம்ம எடுத்துக்கிறோம். இதுல நம்ம first SOCl2 add பண்ணணும் அப்படின்னா இது போயிட்டு என்ன ஆகுது இப்படி உடைக்கும். OHல ஒரு Cl, ஆக்சிஜன்ல SO, இந்த கார்பன்ல ஒரு Cl. So SOCl2 இப்படி பிரியும் பொழுது நம்மளுக்கு இதுல இருந்து வெளியில SO2வும் ஒரு HClம் எலிமினேட் ஆகும். அப்போ அடுத்தது B நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த இடத்துல Br அப்படியே இருக்க போகுது. இப்போ இங்க C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்கும். இந்த இடத்துல Cl நமக்கு கிடைக்குது. இது வந்து நமக்கு B. ஸோ அடுத்தது இந்த B எது கூட ரியாக்ட் பண்ண போகுது? அமோனியா கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ அமோனியாவை நம்ம பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? HNH2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல Bல இருக்கக்கூடிய இந்த Cl இந்த அமோனியால இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனோட சேர்ந்து HCl வெளியில போயிடுது. அப்போ இந்த NH2 இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும்போது நமக்கு C கிடைக்குது. இங்க Br அப்படியே இருக்கு. இந்த இடத்துல C டபுள் பாண்ட் O. இப்போ இங்க வந்து NH2 அட்டாச் ஆயிடும். இது C. இப்போ இந்த Cல நம்ம எதை ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் Br2. ஸோ நான் வந்து இங்க எழுதுறேன். NaOHும் Br2. ஸோ ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைடுல நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு Br2 ட்ரீட் பண்றோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி அமின் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஹாஃப்மேன் bromamide degradation reaction. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? இங்க இருக்கக்கூடிய இந்த CO வந்து வெளியில போயிடும். இந்த பார்ட் வெளியில போயிட்டு நமக்கு NH2 டைரக்டா இந்த கார்பன்ல வந்து அட்டாச் ஆகும். இப்போ Br அப்படியே இருக்கு. இந்த இடத்துல இப்ப டைரக்டா NH2 நமக்கு அட்டாச் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் ஸ்பெசிபிக்கா இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த C to D கன்வர்ஷன் வந்து ஹாஃப்மேன் bromamide degradation reaction. இது வந்து ஒரு பிரைமரி அமின் ப்ரிப்பரேஷனுக்கான ரியாக்ஷன். அமைட்ல இருந்து நம்ம எப்படி வந்து பிரைமரி அமின் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஒரு மெத்தடா நம்ம யூஸ் பண்றோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எங்க இருக்குது? இங்க ஆப்ஷன்ல பார்ப்போம். ஆப்ஷன் வந்து C. C தான் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் D. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து SOCl போடும்போது கார்பனைல் குரூப்ல அந்த C டபுள் பாண்டோ OHல இருக்கக்கூடிய OH ரீப்ளேஸ் ஆயிட்டு Cl வந்து அங்க போய் உட்காருது. அடுத்த இதுல அமோனியால இருந்து NH2 போய் அட்டாச் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அமீன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.